ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கமாண்ட் ஆன்சர் சீரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சீரிஸில் நம்ம டெய்லி ஒரு மேக்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி கொஷின் நம்பர் 35 பார்ப்போம். தவறானது எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜப்பான், இந்தியா, இலங்கை, நியூசிலாந்து. ஸோ இது நாலுத்தில் எது ஒன்று தவறாக இருக்குது, ஸோ இதில் பொருந்தாது எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்ஐ எக்ஸாமில் கம்பல்சரி கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ். ஸோ இதில் எது நாலு வந்து மூணு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மூணு வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இதை சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இலங்கை பார்த்தாலே தெரிஞ்சும் 4 பக்கமும் கடல் இருக்கும். ஸோ அதேமாதிரி தான் நியூசிலாந்து 4 பக்கம் கடல் இருக்கும், ஜப்பானும் 4 பக்கம் கடல் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 பக்கம் மட்டும்தான் கடல் இருக்கும். ஸோ அப்போ பொருந்தாது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, இந்தியா இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நிறையா வந்து காயினேஜ் பற்றி கேட்பாங்க. ப்ளஸ் ஒரு சில இதில் வந்து கூட்டாட்சி, ஒற்றை குடியுரிமை அதெல்லாம் வச்சு கேட்பாங்க. ஸோ அதை பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தவறானது எது பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா டைப்பில் தான் கேட்பாங்க. நீங்கள் ஜிகே படிச்சுட்ருக்கீங்களா, அதை தான் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஜிகேவை இதில் சைக்காலஜியில் கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.